வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பட்டிங் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு மட்டும் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு பிராண்டுக்கு கொலாபரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிராண்டோட டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிஎம் ஏதாவது பண்ணுறாங்க, அதோட ப்ரைஸ் கேட்டு டிஎம் பண்ணுறாங்கன்னா அந்த டிஎம்க்கு ரிப்ளை பண்ணுங்க. அன்வான்ட் டிஎம்ஸ்க்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யாராவது டீம் வச்சிருந்தா கூட அந்த டீமை வந்து அந்த டிஎம்ஸ்க்கு ரிப்ளை பண்ண சொல்லுங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நம்மளுடைய மக்களுடைய டிஎம்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வேலை. அதாவது நம்மளோட வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு, நம்ம பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் பிடிச்சதான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளை உண்மையாலே ட்ரஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமாக உங்களோட டிஎம்ஸ்க்காக ரிப்ளை பண்ணணும். எனக்குமே இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு டான்ஸ் பேண்ட்ஸ் போட்டிருந்தாரு. அந்த பேண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது என்ன ப்ரைஸ்னு அவர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. டிஎம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் ஆகி கூட ரிப்ளை வரல. ஸோ டிஎம் பண்ணுறவங்க வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கணும், ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஸோ நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு தான். ஸோ நம்மளும் ஒரு சாதாரண மக்கள் தான். ஸோ அதனால அந்த டிஎம்க்கு ரிப்ளை பண்ணுறதுன்றது இட் ஹார்ட்லி டேக்ஸ் அ மினிட் ஆர் 2. அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய மக்கள் கூட என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக ஒரு டீம் வச்சு ரிப்ளை பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்ட்க்கு கொலாபரேஷன் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த டிஎம்ஸ்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள்.